மணி வந்து கரெக்டாக 11:48. அருளுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் திருநெல்வேலி போயிட்டு இப்போ தான் வந்தோம். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துருக்கோம். தம்பி விளாண்டுட்டு இருக்கனால. தர்ஷா நம்ம எங்கே போகிறோம்? வெளியில் போகிறோமா? ஹாப்பி பர்த்டேடா அம்மாவுக்கு. அம்மாவுக்கு அம்மாவை கொஞ்சுங்க. அம்மா எப்படி கொஞ்சுவீங்க? பட்டுக்குட்டி சொல்லுங்க. சொல்லு அம்மாவை சொல்லு. பட்டுக்குட்டி அம்மா சொல்லு. தர்ஷா அப்பா கொஞ்சுவியா? அப்பா கொஞ்சுவியா? நோனோவா? இருந்தா கொஞ்சம் 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 கொஞ்சம். அப்பாக்கா அப்பா கொடு. அப்பா கொடுத்தா கூட்டு போவேன். அப்பா கூட்டு போ. அப்பா நல்லா நல்லா. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அருளை கூட்டிகிட்டு வெளியில் போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னா எப்போதுமே வந்து அருளுக்கு வந்து நைட்டு கேக் கட் பண்ணுறது உண்டு. ஸோ இன்னைக்கு காமனாக நினச்சிருப்பா. நம்ம சரி எடுத்துக்குவோம். ஸோ நம்ம எப்போ காமனாக என்ன நம்ம நைட்டு கேக் கட் பண்ணுவோமா? இந்த தடவை என்னென்னா இந்த வருஷம் காரில் கேக் கட் பண்ண போகிறோம். சரியா? சரி போமா அருளே. நம்ம எப்போதும் இவனை தூங்க வைக்கிறதுக்கு வெளியில் தான் போவோம். சின்ன காரில் போவோம். இன்றைக்கி ஸ்கார்பியோவில் போவோம், புது காரில். ஏன்னா கார் இப்போ தானே வந்திருக்கு. கார் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தநாள். இவனுக்கு பிறந்தநாள் முடிஞ்சானே கார் எடுத்தோம் அந்த டயத்தில். இப்போ ஃபஸ்ட்டு பிறந்தநாள் உனக்கு ஃபஸ்ட்டு கேக்கு உனக்கு தான் வெட்டுறோம். சரியா? ஸோ நீ இல்லாமல் அந்த கார் எனக்கு கிடச்சிருக்காது. சில விஷயமும் எனக்கு கிடச்சிருக்காது. இனிமேல் கிடைக்க போகிற விஷயமும் நீ இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அருளுக்கு வந்து 12 மணி ஆனால் பிறந்த நாள். ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் விஷ் பண்ணிக்கிறேன். என் அன்பு மனைவிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. எப்போதுமே சந்தோஷமா ஹாப்பியாக கண்டிப்பாக இருப்ப வைப்பேன். ஆமாம், பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. அடுத்த வருஷம் சில்வர் ஜூப்ளி பர்த்டே எனக்கு. என் மகனுக்கு உண்டியல்ல காசு, சில்லற காசு இருக்கு, அதை எடுக்கணுமா அவனுக்கு கடைக்கு போக. தசை என்ன வேணுப்பா? உண்டியலா எடுங்க. மூஞ்ச பாருங்க. தர்ஷா பாரு. சரி ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி. தர்ஷா வா கேக் கட் பண்ண போவோம். தர்ஷா கேக் கட் பண்ண வரலையா? இங்கிட்டு துறக்கணும்பா. இங்கிட்டு துறக்கணும் பாரு. இங்கிட்டு துறக்கணும் பாரு. கேக் பண்ண வரலையாப்பா? கேக் கட் பண்ண தர்ஷா. தச்சுக்குட்டி அவர் காசு எடுக்க சொன்னா என்ன இருக்கு? தர்ஷா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. வைகி அப்பா அது ஒரு வேலைக்கு வச்சிருக்கேன். வைகி தர்ஷா இப்போ எடுத்து இது உள்ளே வைங்க. பணத்தை எடுத்து உள்ளே வைங்க தர்ஷா. நோனவா உனக்கு என்ன வேணும்? சரி நம்ம காரில் போகலாம்ல. சரி வா, அவன் இருக்கட்டும். வா அவன் இருக்கட்டும். நம்ம போவோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். சரி போமா. ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். சமத்து புள்ள இங்கே வாரி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எடுத்த இடத்துல வச்சுட்டு வருது போது. சரி நம்ம வந்து காருக்கு போயிட்டு மற்ற வீடியோஸ்லாம் எடுக்கலாம். கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என்னால் முடிஞ்சது ஒரு சின்னது. எப்போது வீட்டில் கட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து பைரவை கட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் நம்ம காரில் கட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம இன்னைக்கு பிளானுக்கு வந்து நாங்கள் நேரம் கொடைக்கானல் போயிருக்கணும். பட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனு, 4 நாள் ஃபங்க்ஷனு, அதே ஃபங்க்ஷனாக இருக்கனால போக முடியல. ஆனால் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொடைக்கானல் போவோம் அப்படின்னு. சில விஷயத்தினால நம்ம சில நமக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கனால நம்மளால போக முடியல. சரி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்துட்டு இவனை பாருங்க. டே தர்ஷா வா நம்ம போவோம். நாங்கள் போகிறோம். எங்கம்மா? எங்கே போகணும்? தர்ஷா எங்கே போகணும்? நீங்கள் நான் கூட்டிக்கிறேன். அப்பா வைங்க. நீங்கள் வைங்க, கீழே போடுங்க. பார்த்தீங்களா? இப்ப அம்மா கொஞ்சம் தர்ஷா, அம்மா கொஞ்சம் அப்பதான் வெளிய கூட்டு போ கொஞ்சம். அப்புறம் அப்பா கொடுக்கல. அப்பா பட்டுக்குட்டி சொல்லு. பட்டுக்குட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் பட்டுக்குட்டி அப்படிமா அவன் அப்படியாடி. சரி நம்ம போமாறலே. ஓகே தர்ஷங்க பே. போறோம். பாட்டு கேட்கறதால வீடியோ இப்போ பேசிடு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தென்காசி மேம்பாலத்தில் வச்சு கேக் கட் பண்ணோன்னா அருள் சொல்கிறாங்க.
ஸோ நம்மளால அங்கே வந்து டிராஃபிக்காக கூட நான் நினைக்கிறேன். கூட்டம் வண்டி அதிகமாக ட்ராவல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேக் கட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தானே நம்ம கேக் கட் பண்ண, அதனால அங்கே போய்கிட்டு இருக்கோம் பாலத்துக்கு. நம்ம வீட்டிலேருந்து தென்காசி பாலம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. மேம்பாலம் ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர். எஸ், 1/2 கிலோமீட்டர் அந்த பயணம் மேற்கொண்டு. தர்ஷா என்ன பண்ண போறோம் தர்ஷா? கேக். யாரு கிட்ட போறோம் தர்ஷா? ஐயோ யாருமே இல்லையா அங்க கடையில, யாருமே இருக்க மாட்டாங்க தர்ஷா. அப்ப அதுவும் இந்த தென்காசிக்குள்ள பகல்ல தான் வர முடியாது, நைட் நல்லா வரலாம், யாரும் வர மாட்டாங்க. என்னம்மா யாரும் யாரையும் காணும். ட்ரெஸ்ஸு சொல்ல அம்மா மண்ணம்பி இந்த இடத்த பார்த்ததும். அண்ட் 12 மணி ஆயிடுச்சு ஆக்சுவலி. எஸ் 12 மணி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. தேங்க் யூ ஸோ மச். நான் டிராவல் பண்றனால எனக்கு டைம் தெரிய மாட்டேங்குது. தெரியல, இப்பதான் வெளியில வேற போயிட்டு வந்தோமா, டைம் எங்களுக்கு தெரியவே இல்லை சுத்தமா. ஸோ வீடியோ எடுக்கும் போது டைம் ஆகுது, அதுக்குள்ளே போயிடலாம் நினைச்சோம். கொஞ்சம் இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துல பாருங்க வண்டிகளை. மேம்பாலத்துல என்ன புத்தி தெரியல, மேம்பாலத்திலயும் வண்டியா தான் இருக்கும். நீங்க எல்லாம் வெளியில போவாங்க. இன்னைக்கு வருவாங்க குற்றாலத்துக்கு வர கூட்டம். பாரு பஸ் ஸ்டாண்ட் இங்கே பாரு, இங்கே ஒரு வண்டி ஆள் நிக்குது வெளியில. ஆமா வெயிட் பண்றாங்கடா. சோ எனக்கு நாம பஸ்ஸுக்கு தான் நைட் வெயிட் பண்றாங்கன்னு இறங்கி ஆட்டோக்கு வெயிட் பண்ணுவாங்க. இல்லடா பஸ் வந்திருக்கும், வெயிட் பண்றாங்க. இங்க பாரு, சூப்பர் சூப்பர், நல்லது. அதுவும் நைட்டு நேரம் தான் தென்காசியில நிறைய இடத்துல ரோடு போட்டிருக்காங்க. சூப்பர், சந்தோஷம். அதே மாதிரி ராஜபாளையத்துலயும் ரோடு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ரோடு போட்டுட்டாங்கன்னு தானே சொன்னச்சப்பா. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ 12 மணிக்கு நேற்று டெய்லி விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேரோட ஸ்டோரி வந்து என்னால் எடுத்து வைக்க முடியல. நிறைய பேர் மெசேஜில், இன்ஸ்டா மெசேஜிலலாம் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இப்போ 12 மணிக்கு கரெக்டாக நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் விஷ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. யாருன்னே தெரியல, பட் எனக்காக 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்தெல்லாம் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லிடு எல்லாத்துக்கும் தர்ஷா, தேங்க்யூ சொல்லு. நம்ம எங்கே இருக்கோம்? தென்காசி மேம்பாலத்தில் இருக்கோம் கரெக்டாக. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு, அதாவது மேம்பாலத்துக்குள்ள நடுவில் வந்து கேக் கட் பண்ணோன்ட்டு. ஓகேவா தர்ஷா? நீ கேக் கட் பண்ணுவியா அம்மாக்கு? தேங்க்யூ. தலை நான் பார்த்து வைக்கிறார்களே, தர்ஷாவை வெட்டட்டுமா படா? தர்ஷனே வெட்டட்டும். தர்ஷா அங்க நின்னுக்கோ. ஏன் அவனை உள்ள தள்ளு தம்பி, அந்த சைடு வை, அந்த சைடு போ சொல்லு. அங்க போ, முன்னாடி போ, முன்னாடி போய் வெட்டு. இங்க போ, இங்க நின்னு, இங்க உட்காந்துக்க. இங்க ஓடுச்சடா கத்தி. தர்ஷா இங்க பாரு கேக்கு. இங்க இரு கேக்கு. இரு வர இரு 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 கூதா இரு இரு. இரு இந்தா வெட்றியா? அங்க பாரு, அங்க பாரு, எரியுது பாரு. வந்துரு இறறல. அட ஏய் ஹேப்பி பர்த்டே. வெட்டுடா, வெட்டுங்க. வெட்டலையா? அவனுக்கு நம்ம தூக்கி வச்சு வெட்டு வெட்டு வெட்டு. இங்க கூட இல்ல, அம்மா வெட்டட்டும், அம்மா வெட்டட்டும். நானே வெட்டுவான். வெட்டு சரி வெட்டு வெட்டு. வெட்டவும் மாட்டாங்க. தர்ஷா அம்மாக்கு கேக் எடுத்து ஊட்டி விடு. அம்மா கேக் எடுத்து ஊட்டி விடு. இந்த வெட்டுறா. ஆனா சூப்பரா வெட்டிட்டா. இங்க கூட அப்பா வெட்டி தரேன். அம்மாக்கு நீ ஊட்டி விடு. இங்க கொண்டா, நான் அப்பாவுக்கு ஊட்டி வெட்டி விடுறேன். நீ வெட்டி அம்மாவுக்கு ஊட்டுனா இந்தா. தர்ஷா இந்த அம்மாவுக்கு ஊட்டி விடு, ஊட்டி விடு அம்மாவுக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டே. அப்பாக்குமா? ஐயோ என் பிள்ளை என்னை விட்டே கொடுக்க மாட்டான். இப்படியே இருக்காங்க கடைசி வரைக்கும். சரி வீட்டு போமா தர்ஷா, அம்மாச்சிக்கு எல்லாம் கொடுப்போம் கேக்கு. அவன் பிள்ளைக்கு ஊட்டி விடு. நீ வெளியில வச்சு உள்ளே வச்சே கட் பண்ண முடியல. கட் பண்ணு தர்ஷா. கட் பண்ணவே மாட்டேன், கடைசி வரையும் கட் பண்ண மாட்டேன். திங்கிறேன் நான் பாரு.
சரி வை, சரி வை, அப்புறம் எடுத்துக்கோ. அவனை கேட்கணும் அதுக்கு மேல. சரி போமார்லே. இங்க பாருங்க என்னோட பர்த்டே gift இந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேக் அம்மா கூட்டி விடு, கையில வச்சிருக்க பாரு, கையில இருக்க அம்மா கூட்டி விடு. சரி நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கேக் கட் பண்ணோம். ஸோ வீடியோவில் பார்த்துருக்கீங்க. கேக் கட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா குற்றாலத்துக்கு போகலான்னு ஐடியா பண்ணாங்க அருள். உடனே குற்றாலத்துக்கு வண்டியை விட போகிறேன். ஸோ இப்போ குற்றாலத்தில் இந்நேரம் நைட்டு 12 மணி 12 காலம் அங்கே போகிற அரை மணி நேரம் ஆகணும். இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல. கூட்டமாக தான் இருக்கும். எனக்கு வேறு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனு. அதனால வந்து எங்கேயும் போகலை. இங்கெல்லாம் பிட்டு போட்டிருக்காங்க பாரு ரோடு. எசத்துக்கு வந்துட்டோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு லேடிஸ் கூட இல்லை. அதான் ஒரு லேடிஸ் கூட இல்லை, ஃபுல்லாக ஜென்ஸ் தான், பசங்க தான். அதாவது பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நைட் டைம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் தப்பாக எதுவும் இல்லை, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம குற்றாலத்தில் இறங்கவே இல்லை. பிகாஸ் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸ் தான் இருக்காங்க. பசங்க ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருக்காங்க, ஒரு லேடிஸ் கூட இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கீழே இறங்கவே இல்லை. சரி நான் ஒரு இறங்கி ஒரு கடைக்கு போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இறங்கவே முடியாது. நான் ஏன்னா ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருக்கிறாங்கங்கிறதுனால சரி வேண்டாம். ரூமுக்கு போகிற மாதிரி அவங்க காரில் ஏறி போகிறாங்க. வேண்டாம், தேவையில்லாமல் எல்லாமே நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க என்ஜாய் பண்ணுறதுனால. தலையிடக்கூடாது. அவங்க பார்த்தோம், நம்ம கம்ஃபர்டபுளா இல்ல, உடனே கிளம்பியாச்சு. தண்ணி ஊத்துறது இன்னைக்கு தண்ணி நல்லா ஊத்திட்டு இருக்குல்ல, தண்ணி சமையல் சும்மா தரமா கூட்டம் இருக்கும். நாளைக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். பயங்கரம் இல்ல பயங்கரமா இருக்குமா, இருக்கும் கூட்டம். சோ அப்படியே நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே செங்கோட்டை 5 கிலோமீட்டர்ஸ். அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இங்க எல்லாமே கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இந்த இங்க வைப் பண்றது, இங்க கிளைமேட் சூப்பரா இருக்கும். நம்ம தென்காசினாலே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். இங்க நல்லா இருக்கும். அங்க ஒரு 2 நாளா வந்து ஒரே வெயில். அதாவது நம்ம எங்க இருக்க நம்ம அவுட்டர்ல இருக்கோம், அதனால கொஞ்சம் வெயில் பயங்கர வெக்கப்பா. இவ்வளோ பெரிய லைட்டு. போய்கிட்டே இருக்கும். இது வந்து காசி மேஜாபுரம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஊர். நான் இங்கே வந்து 12th 11th படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். அவங்க வீட்டுக்கு. வருஷம் தான் அருள் பர்த்டே வந்து கார்ல செலிப்ரேஷன், கேக் கட்டிங். பிகாஸ் கார் வந்திருக்கு. அடுத்த வருஷம் வீடு வரணும். தம்பி பிறந்த நாளுக்குள்ள இல்லாட்டி நம்ம கல்யாண நாளுக்குள்ள வீடு வரணும். அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டக்குன்னு வீடு கட்டுங்க சிஸ்டர். நீங்கள் வீடு கட்டுறது வந்து நாங்களே வீடு கட்டின சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து நம்மளாக வீடு கட்டலை, அத்தை மாமாவோட உதவியில் தான் நம்ம கட்ட போகிறோம். அவங்க நம்மளுக்கு வீடு கட்டி தர போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது நம்ம அந்த மாடி எடுப்போம், கண்டிப்பாக மாடி எடுப்போம். அப்புறம் உள்ளே கொஞ்சம் இன்டீரியல் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பார்க்க நம்மளே கொஞ்சம் செலவு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தெரியலை. வீடு பார்க்கலாம். ஏன் எங்கள் ஃபேஸை கட்டாமல் ரோட்டை காமிச்சு பேசிகிட்டு இருக்கேன்னா எங்கள் மூஞ்சை பார்த்தே கொஞ்சம் அழுத்துரும். அதனால் எங்களோட வழியை பாருங்கள். எங்கள் இயற்கை வளத்தை பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் இருட்டில், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பழக்கடையை பார்த்தோம், பழம் வாங்கினோம். கொஞ்சம் தம்பிக்கும் எங்களுக்கும் பழம் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். தர்ஷ்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அப்படியே என் காரில் அப்படியே படுத்து தூங்கிடுவான். எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஹெட் ரெஸ்ட் வாங்கியிருக்கான் லட்சுமி எனக்கு பர்த்டே கிஃப்டாக. இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட் எதுவுமே இல்லை. பட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது நாளைக்கு நாங்கள் சப்போஸ் கேக் கட் பண்ணுற வீடியோ ஒன்று எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளைக்கு கேக் கட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஏன்னா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லி போயிருவோம். நாளைக்கு முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போக முடியாதுன்னு பார்ப்போம். சரிங்களா, கோயிலுக்கு போகணும் கண்டிப்பாக நினச்சி வச்சிருக்கேன். முருகர் கோயிலுக்கு பார்க்கலாம். எங்க இருக்கு முருகர் கோயில்? இங்கே நம்ம தென்காசிலே இருக்கு. தென்காசி அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஞாயிற்றுக்கிழமையா பார்க்கலாம். சரி நாளைக்கு கண்டிப்பாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது வந்து நான் சொல்றேன். என்ன மாதிரி கிஃப்ட் க்ளூ கொடு. என்ன மாதிரினா
யூஸ்ஃபுல்லானதா, ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை. இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்டிருக்கேன், நீனும் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அது ஒரு அதனால உனக்கு தேவைப்பட்டதா எனக்கு ஆமா, உனக்கு தான் முக்கியமா தேவைப்படுது. ஓகே, அதனால அந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன். எனக்கும் அது தேவை, நானும் யூஸ் பண்ணிப்பேன், அது வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம வந்து தென்காசிலேருந்து நேராக குற்றாலம் வந்து குற்றாலத்துலேருந்து நேராக செங்கோட்டை போய் செங்கோட்டில் திருப்பி தென்காசி போகிறோம். ஐவன் சுற்றி போகிறோம். ஒரு எதுக்காக சுத்துறோம்? பிறந்த நாளுக்காண்டி, ஒரு ஜாலிக்காண்டி நம்ம சுற்றுறோம். யாரு பிறந்த நாள்? என் மனைவிக்கு பிறந்த நாள். ஸோ என் பையனை வந்து நைட்டு தூங்க வைக்காம அவனையும் சேர்த்து கூட்டு வந்து இப்போ நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் கண்ணை மூடிட்டார் ஐயா. சரி, தூங்குறியா தர்ஷா? தூங்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுப்பேன். வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய்.